மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வழக்கறிஞர் சரவணன் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க போறோம் அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் ஆர்பிஐக்கு எதிராக செயல்படுறீங்களா அப்படின்ற கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்ல போறாரு. அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு ஆர்பிஐ எல்லாமே ஒன்று தான். இதில் ஒன்றும் அது வேற இது வேற கிடையாது. அது என்ன கவர்மெண்ட்டு ஆர்பிஐ, கவர்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆர்பிஐ ஒரு அங்கம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது ஒரு அங்கம், அது ஒரு தனி அமைப்பு, அவ்வளோதான். ரிசர்வ் பேங்க்கு தனி மனிதனுக்கு எந்த விதமான சட்டமும் சொல்லலை. எல்லாரும் சொல்லுவாங்க ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் லோனை கட்டுறதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலெக்ஷன் சொல்லுவாங்க. அதான் சொல்லுவேன், அதே புண்ணாக்குகளா, இந்த ஆர்பிஐன்றது பேங்க்கை தான் கட்டுப்படுத்தும். ஆர்பிஐன்றது பேங்க்கை தான் கட்டுப்படுத்துமே ஒழிய தனி மனுஷனை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது தனி மனுஷனை பேங்க் கட்டுப்படுத்தாது. அது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் மெயின்டைன்ட் இன் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன அர்த்தம்னா, ஒருத்தரோட தனிப்பட்ட கணக்குகளை ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்க முடியாது. வங்கிகளை கண்காணிக்கிறது தான் வேலை. என்ன சொல்லணும், ஒழுங்காக லோனை கொடுத்து வசூல் பண்ணாக்கா அந்த வங்கியை நல்லா கண்காணிக்கப்படுதுன்னு அர்த்தம். நீ ஒழுங்காக லோனை கொடுத்து வசூல் பண்ணலையா, ஒன்று மெர்ஜாவு, இல்லைன்னா வச்சுக்கேன் அந்த வங்கி வேற ஒரு ஃபார்மில் ஆகிடும். அதனால ஆர்பிஐயும் இந்த கவர்மெண்ட்டும் எதுவுமே, கவர்மெண்ட் என்ன சட்டம் சொல்லியிருக்கு, ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக தான் சொல்லியிருக்கு. இப்போ ஒருத்தர் கடன் கொடுக்குறாரு, கடன் வாங்குறாரு. இந்தியா நாட்டில் பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒன்று தான். இவர் கடன் கொடுத்தவர் தப்பு பண்ணாலும் தண்டனை தான், கடன் வாங்கினவர் தப்பு பண்ணாலும் தண்டனை தான். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவர் கடனை கொடுத்துட்டு எந்த சட்டம் பெருசுன்னு பாருங்கள். இப்போது ஒருத்தர் கடனை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்டில் போயிட்டு ஒரு கேஸ் தாக்கல் பண்ணுறாரு, ஒரு செக்கு இல்லை ஒரு 138 வழக்கில் எல்லாமே ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட் ஆகிட்ட தாக்கல் பண்ணுறாரு. இப்போ அவர் போய் தாக்கல் பண்ணுறாரு. ஆனால் அதே சமயம் இந்த கடனை வாங்கினவர் ஒரு டார்ச்சர் தாங்க முடியாமல் உயிரை மாச்சிக்கிறார். 2 வழக்கு இருக்குது. எது பெரிய வழக்குன்னா உயிரை மாச்ச வழக்கு தான் பெரிய வழக்கு. இந்த பிஎன்எஸ் போட்டிருக்க சட்டத்தின் பிரகாரம் செக்ஷன் 108 பிரகாரம் அவருக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைக்கும். யாருக்கு? பணம் கொடுத்தவருக்கு. அதே சமயம் அவருக்கு ஒன்றும் ஆகலை, இவர் போட்ட கேஸ் இவருக்கு மிஞ்சி போனாக்கா ஒரு வருடத்துடன் கூடிய தண்டனை, அதுக்கு அப்பீல் போயிட்டே இருக்கலாம். பேங்க் கேஸை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு 20 வருஷம் ஆயிரும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் இதில் குற்றத்தோட தீவிரத்தன்மை தான் முக்கியன்றதை நான் சொல்லியிருப்பேன். புரியுதுங்களா? அதனால சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். அந்த சட்டத்தினால ஏற்படக்கூடிய பிற விளைவுகள், இப்போ ஒருத்தரை நீங்கள் திட்டுறீங்க, அவதூறாக பேசுகிறீங்க, இதுக்கு உண்டான ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் பணம் கொடுத்தாங்க நிற்காது. இந்த பணம் கொடுக்கணும், அதனால தான் இப்போ இந்த மாதிரி அசிங்கமாக திட்டினேன், அசிங்கமாக பேசினேன், அவர் அடிச்சேன்னு சொல்ல முடியாது. பணம் கொடுத்தீங்கன்னா போய் லீகலாக வசூல் பண்ணிக்க, இந்த மாதிரி அவரை பேசுறதுக்கும் அவதூறாக பண்ணதுக்கும் நீங்கள் ஜெயிலுக்கு போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம். அதனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இது கவர்மெண்ட்டுக்கும் சரி ஆர்பிஐக்கும் சரி இந்த சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதாவது வங்கி கடன் கொடுக்குது, கடன் வாங்கினவர் கடனை பெற்றிருக்கார், அவ்வளோதான். கடனை முறைப்படி கொடுத்துருக்கீங்க, முறைப்படி வசூல் பண்ணால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சட்டப்படி தானே கொடுத்துருக்கீங்க, சட்டப்படி கொடுத்தவங்க சட்டப்படி வசூல் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். இல்லையா கம்பெனி மூடிட்டு போங்க, நஷ்டமாயிடுச்சுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர இவங்க ஆர்பிஐக்கும் இது எதிராக பேசுறது அர்த்தமே கிடையாது. முதல்ல எல்லாருமே நினைக்கிறது என்னன்னா, ஆர்பிஐ தான் கடன் கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஒரு பெரிய மாயை. ஆர்பிஐ உங்களுக்கு கடன் கொடுக்கவே இல்லை. ஆர்பிஐ கடன் கொடுக்குற வங்கியை மானிட்டரிங் பண்ணும், அவ்வளோதான். இந்த வங்கியை மானிட்டரிங் பண்ணுறது 2 டிபார்ட்மெண்ட் மெயினாக பண்ணும். ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், மத்திய அரசு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆர்பிஐ ஒழுங்காக செயல்படுற வரைக்கும் ஒரு வங்கியோட அங்கீகாரம் இருக்கும். வங்கி கொஞ்சம் முறைகேடாக பயன்படுத்த இந்த மாதிரி இந்த ஆப் லோன்கள் அதிகமான அட்ராசிட்டி பண்ணிடுவாங்க, மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அங்கீகாரத்தை ரத்து பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். கடன் அவங்க கொடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், யார் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. அதே கவர்மெண்ட்டு தான் இந்த செக்கு மோசடி வழக்கையும் நடத்துகிறாங்க. இப்போ கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னு நீதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஜுடிஷியரியோட ஒரு அங்கம் தானே. ஸோ அவங்க நடத்துகிறாங்க, செக்கு மோசடி பண்ணக்கூடாது. அதே சமயம் பணம் கொடுத்தவங்க போய் பிரச்சனை பண்ணாக்கா அவங்கள சிறையில் போடுறதும் அதே சட்டம் தான். ஸோ சட்டம் எல்லாருக்கும் சமமாக தான் இருக்குது. இந்த கடன் கொடுத்தவங்களுக்கும் கடன் வாங்கினவங்களுக்கும் சமமாக தான் இருக்குது. அதனால் பணம் கவர்மெண்ட் பணம் கொடுக்குதுன்னா, இப்போ கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கல, கவர்மெண்ட் வேணால் ஃப்ரீயாக வேணால் கொடுக்கலாம், கடனை வேணால் கூட வழங்கலாம். அது விவசாய கடன், கல்வி கடன் போடுறத கவர்மெண்ட் சிபாரிசு மேலே வங்கிகள் தான் கடனை கொடுக்க முடியும். ஸ்ட்ரைட்டாக மத்திய அரசு கடன் கொடுக்கும் நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை வைக்க முடியாது. வங்கிகள் மூலமாக தான் கடனை கொடுக்க முடியும். பட் அதே ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழியும் சட்டத்தில் இருக்குது. கிரிமினல், சிவில் 2 இருக்குது. அதே சமயம் பணம் வாங்கினவங்க பாதிக்கப்பட்டு எதாவது நடந்தாலும் கடன் கொடுத்தவருக்கு மேலே வழக்கு போகணும். சட்டம் சமமானது. இந்த ஆர்பிஐயும் பொதுமக்களுக்கும் சமமானது, வங்கிகளுக்கும் சமமானது. இந்த மத்திய அரசும் மாநில அரசும் அவங்களுக்கும் சமம், இவங்களுக்கும் சமம். ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படின்ற கான்ஸ்டியூஷன்லாம் தான் இங்கே முக்கியம். இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சொல்லுது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதே போல் தான் சட்டங்களும் சமம். அதனால் இந்த கவர்மெண்ட்டு ஆர்பிஐ மட்டும் பணம் கொடுக்குறவங்களுக்கு சொந்தமானது, பணம் வாங்கினவங்களுக்கு அகேன்ஸ்டும் கிடையாது. நாங்களும் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் சொல்லி. இது போன்ற ஃபினான்ஸ் தொடர்பான சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் என்ற சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் சந்தேகங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.